நாங்கள் போட்டி போடுறது 4 நாங்கள் வெற்றி பெற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் 234 தொகுதிகள்லையும் நாங்கள் குறைஞ்சபட்சம் 200க்கு குறையாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 3வது அணிக்கு இடம் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது விஜய்க்கு, சகோதரர் விஜய்க்கு ஒரு ஆபத்து இருக்கு. சகோதரர் விஜயை பற்றி இன்னைக்கு தயவுசெய்து வாயை கிளறாதீங்க. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தொகுதி மறுவரை மூலம் மக்களவை மற்றும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவும், பெண்களுக்காக 33 விழுக்காடு ஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொண்டு வருவதற்கு மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசு இப்பொழுது அறிவித்துள்ளது. பெண்களுக்கான 33 விழுக்காடு ஒதுக்கீடு, அதை நாம் அனைவரும் வரவேற்கிறோம். நாங்கள் எதிர்க்கட்சிகள் முக்கியமாக அந்த பெண்களுக்குண்டான அந்த 33 விழுக்காடு அதை சென்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரின. ஆனால் அதை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இப்பொழுது திடீரென 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அந்த பெண்களுக்கான ஒதுக்கீடு, அது மட்டுமல்ல தொகுதி மறுவரை என்ற பெயரில், டீலிமிட்டேஷன் என்கிற பெயரில் தென் மாநிலங்களுக்கு உரிய அந்த எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை குறைக்கவும், வட மாநிலங்களுக்கு அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ஒரு முயற்சியை ஒன்றிய அரசு எடுத்துள்ளது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல, பலமுறை சொன்னது போல, பெண்களுக்கான அந்த 33 விழுக்காடு அந்த ஒதுக்கீடை நாங்கள் வரவேற்கிறோம். அதே வேளையில் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை, அதற்குண்டான தெளிவான எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் நாடாளுமன்ற அந்த கமிட்டி, பார்லிமெண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கமிட்டி இது சம்பந்தமா விவாதிக்கணும்னு சொல்றதுக்கு சரி, பல பாஜகவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி உட்பட இது சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும். தென் மாநிலங்களுக்கு உண்டான அந்த எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடாது. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் எண்ணிக்கைங்கிறது மொத்த நாடாளுமன்றத்தில் இப்போ என்ன சொல்றாங்கன்னா 50 விழுக்காடு அந்த மக்களவையுடைய எண்ணிக்கை, தொகுதியினுடைய எண்ணிக்கையை உயர்த்த போறேன்னு சொல்றாங்க. 543 தொகுதியிலிருந்து 816 உயர்த்தப்படும் பொழுது மாநிலங்களுக்கு உண்டான அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அது குறைக்கக்கூடாது நம்ம சொல்றோம். பொதுவா எண்ணிக்கைலாம் குறையாதுங்க, அதெல்லாம் தமிழ்நாடுக்கு கூட, எல்லாம் கூடுறது சரி. ஆனால் அப்படி 540லிருந்து 816 உயர்த்தும் பொழுது இப்போ தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட 77 விழுக்காடு இருக்கு, 7% ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அது 816 உயர்த்தும் பொழுது அது ஜனத்தொகையின் அடிப்படையில் அவங்க உயர்த்தினால் அது கிட்டத்தட்ட 5 விழுக்காடு 5% குறைக்கிறோம். 2% நம்ம குறைய போகுது. இதே இது உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி உயர்த்தும் பொழுது கிட்டத்தட்ட 80, இப்போ தற்சமயம் 80 இருக்கு உத்தரப்பிரதேசுக்கு, அது கிட்டத்தட்ட 143 உயரும். அவங்களுக்கு அதே 14%, அது அப்படியே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகும். கேரளாவுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரிதாபம் தான் சொல்லணும். இப்போதைக்கு அவங்களுக்கு 20 MP, லோக்சபா MP இது இருக்கு. அது இந்த 816 உயரும் போது அதே 20 தான். ஆனால் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 விழுக்காடு குறையுது. மத்திய பிரதேஷ் எடுத்துக்கோங்க, வட மாநிலம் மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 29 தொகுதிகள் 52 தொகுதியாக உயரும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2 விழுக்காடு உயருது. இதுதான் நம்ம இது பண்றோம். நம்முடைய பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் 19 என்ன சொல்றாங்களா, 50% ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் எந்தவித அதிகாரப்பூர்வமான அரசு அறிக்கை
அதில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு உண்டான அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் குறையாது தெளிவான விளக்கம் எதுவும் கிடையாது. இப்போ என்னன்னா அடுத்து வந்து என்னன்னா இதில் வந்து அவங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்கு, அது ஒரு அரசியல் அமைப்பு, அதுதான் இதை முடிவு செய்யும். இந்த மசோதா பாஸ் ஆகாது, ஏன்னா இதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை நிறைவேற்றணும்னா நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்கும். அது மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அது நடக்காது, ஒருவேளை அது பில் பாஸ் ஆச்சுன்னா கூட அடுத்து என்னன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு கமிஷன் அமைப்பாங்க, அதுதான் முடிவு செய்யும். அவங்க அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் சட்டங்கள் படி நாங்கள் 2011 சென்சஸ் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. 2011 சென்சஸ் படி பார்க்கும்போது பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் வச்சு மக்கள் ஜனத்தொகையுடைய இது நாட்டுடைய ஜனத்தொகை மாநிலங்களோட ஜனத்தொகை அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ உயர்த்தணும் நாங்கள் சட்டப்படி தான் நாங்கள் செய்ய முடியும்னு அவங்க செய்யும் பொழுது அப்போ என்னன்னா நமக்கு எந்த விதமான ஒரு நிவாரணம் கிடைக்காது. இது என்னன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாகும். உங்களுக்கே தெரியும், இப்போ தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு பாஜக அல்லாத பிற மாநிலங்கள் பிற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு உரிய திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு உண்டான நிதி வர்றது கிடையாது. அது அவங்களே வந்து அதை அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, ஒன்றிய அரசு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போவே அந்த நிலைமை. நாளைக்கு நமக்கு மக்களவையில் நம்மளுடைய அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அந்த எண்ணிக்கை குறையும் பொழுது என்ன ஆகுன்னா தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த கொள்கைகள் பப்ளிக் பாலிசிஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான திட்டங்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு உண்டான நிதியாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கும். இப்போ என்னன்னா எல்லாத்துலேயும் வந்து அவங்க திணிக்கிறாங்க, கலாச்சார திணிப்பு, மொழி திணிப்பு எல்லாம் செய்யும் பொழுது ஓரளவு நமக்கு பாதுகாப்பு என்னன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு. இப்போ இந்த எண்ணிக்கையை அவங்க உயர்த்தும் பொழுது அதுக்கு உண்டான அந்த பாதுகாப்பை நம்ம இழக்கிறோம். அவங்க வட மாநிலங்கள் இருக்கிற அந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு கேரளாவா, தமிழ்நாடுவா, ஆந்திராவா, தெலுங்கானாவா, கர்நாடகா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு நம்பர்ஸ் இருக்கு. வட மாநிலம் இருக்கிற அந்த எண்ணிக்கை மக்களவையில் இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படை எந்த மசோதா வேணாலும் நம்ம நிறைவேற்றலாம். இப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் ஒன்று இருக்கு. நீங்க யூபியில் கொண்டு வர திட்டங்களும் சரி, மத்திய பிரதேசத்தில் கொண்டு வர திட்டங்களும் சரி, அது நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா கலாச்சாரம், ஜனத்தொகை, நம்மளுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையும் நம்ம வேறுபடுறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி அவங்க ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் நீங்கள் நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய இதை குறைக்கும் பொழுது அவங்க என்னன்னா இதெல்லாம் ஒன்று அவங்க திணிக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரானது, இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். தென் மாநிலம் மாத்திரம் ஒரு இதுக்குள்ள சுருக்க விரும்பல. என்னன்னா இப்போ குடும்ப கட்டுப்பாடு மூலமே ஜனத்தொகையை வந்து கட்டுப்படுத்துற மாநிலங்கள் அப்படின்னு நான் சொல்லலாம். தென் மாநிலம் இதை யார் நிறைவேற்றினாங்கன்னா முக்காசி தென் மாநிலம் நிறைவேற்றினாங்க. இந்த ஜனத்தொகை கட்டுப்பாடு மூலம் ஒரு பொருளாதார வளர்ச்சி, மாநிலங்களுடைய வளர்ச்சி, அதன் மூலியமா நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களித்தவர்கள் யாருன்னா நம்முடைய தென் மாநிலம், குறிப்பா தென் மாநிலங்கள். வட மாநிலங்கள் சில மாநிலங்கள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதை தண்டிக்க ஒரு நல்லது செஞ்சிருக்கு. அன்றைய 1947 நம்ம விடுதலை கிடைச்ச போது அப்போ நம்முடைய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, கண்டிப்பா நம்முடைய இருக்கிற இந்த வறுமையிலிருந்து மீண்டு வரணும்னா, பொருளாதார வளர்ச்சி அடையணும்னா எல்லா மாநில அரசுகளும் இந்த ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த ஃபேமிலி பிளானிங் பாலிசி நம்முடைய குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் முறையாக அதை கடைப்பிடிச்சு அதுக்குண்டான முயற்சிகள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதன் விளைவாக இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே அடைஞ்சிருக்கும். இன்னைக்கு நல்லது செஞ்சதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுது. இதுதான் என்னுடைய முக்கியமான கவலை. என்னுடைய கவலை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் பாஜகவை தவிர்த்து பாஜகவில் கூட்டணியில் இருக்கும் அதிமுக போன்ற இயக்கங்களும் தயவு செய்து இந்த நேரத்தில் இதற்குண்டான அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்று என்னுடைய பணிவான ஒரு கோரிக்கையார். அதாவது எலெக்ஷனுக்கு வந்து இம்பாக்ட்ங்கிறது அது ஒரு விஷயம். பட் என்னன்னா இப்படி ஒரு ஆபத்து இந்த நேரத்தில் கொண்டு இருக்க சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது இந்த மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வர்றாங்க. இப்படி அரசியலுக்காண்டி தேர்தலுக்காண்டி நான் பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடாதுங்கிற எங்களுடைய எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம்
அப்போ நம்ம அடுத்த மாதம் கூட வச்சுக்கலாம், இல்லை அந்த மாத கடையில் கூட வச்சுக்கலாம்னு சொல்லும்போது அதெல்லாம் புறந்தள்ளிட்டு இந்த தேர்தல் சமயத்தில் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது அதற்குண்டான எதிர்ப்பு, அதற்குண்டான மக்கள்கிட்ட வந்து இதனால பாதிப்பு என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு, அது சொல்ல வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் தலைவருக்கும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் இந்த நேரத்தை தேர்தலில் பேசி ஓட்டு வாங்குறதுக்கோ இல்லை இது எலெக்ஷன் ரிசல்ட் இதனால மாற்றுறதுக்கு அதுக்குண்டான முயற்சியாக நான் பார்க்கவே மாட்டேன், யாரும் பார்க்கல. ஆனால் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், நாளைக்கு நமக்கு திட்டங்கள் வராது, திட்டங்களுக்குண்டான நிதி வராது, கொள்கைகளை அடிப்படையில் பாலிசி லெவலிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சது கொண்டு வர முடியாது, நம்ம நினைக்காதெல்லாம் அவங்க திரிப்பாங்க. வந்து அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்? பார்லிமெண்ட்ல பேசணும், அதுக்கப்புறம் மக்கள் சிஎம் கூட சொல்லியிருக்காரு ஒவ்வொரு குழுவுமே நம்ம வீட்டுக்கு வர தயாரா இருக்கும். அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிபலிப்பு தான் மாண்பு முதலமைச்சர் தளபதியோடைய பிரதிபலிப்பாக பார்க்குறேன். இப்போ நான் சொன்னது தான் அவர் இங்கே ஒரு அதிகபதமாக ஒரு உணர்ச்சிவசமாக பேசியிருக்கிறாரு. பட் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு, இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும். அந்த 2/3 மெஜாரிட்டி வந்து இன்னைக்கு நம்ம ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கு. ஆனால் அதே வேளையில் கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம், இது போன்ற ஒரு மாநிலங்களுக்கு எதிரான மசோதாக்கள், இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான மசோதாக்கள், அவங்க ஏதாவது குறுக்கு வழியில் ஏதாவது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் என்னன்னா, நம்மளுடைய உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கு இது மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரம் கிடையாது, பிற மாநிலங்கள், கேரளா தான் இருக்கலே ரொம்ப அதிகமான பாதிப்பு, நம்மளும் பாதிக்கிறோம், கேரளா இருக்கலே ரொம்ப பாதிக்குன்னா அங்கே ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சிருக்கு. கர்நாடகா பாதிக்கப்படும், ஆந்திரா பாதிக்கப்படும். நீங்கள் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த ஜனத்தொகை அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கோ, அவங்க வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க எப்படிங்க? தேர்தல் களம் கடந்த 2 வாரங்களாக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டேன். என்னை பொறுத்தவரை நான் மதிமுக மாத்திரம் கிடையாது, கூட்டணியில் இருக்கிற பிற இயக்கங்கள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், பொதுவுடைமை இயக்கங்கள், எல்லா கூட்டணி இயக்கங்களுடைய வேட்பாளரை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறேன். நான் எல்லா இடங்களும் என்னன்னா மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு நான் பார்க்குறேன். நான் எதன் அடிப்படையில்னா, இப்போ நான் என்ன பிரச்சாரம் செஞ்சேன்னா, முக்கியமாக நம்முடைய தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு கடந்த 5 ஆண்டுகளில் அவங்களுடைய கொண்டு வந்த மக்களோட திட்டங்கள், நீங்கள் ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் மெஷர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சமூக நீதியை வலுப்படுத்துவதற்கான அடித்தடி ஜனங்க அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, மறுபக்கம் மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி, இங்கே முதலீடுகள் மூலியமாக புதிய தொழிற்சாலைகள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகள், இதெல்லாம் தரவுகள் மூலமா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. என்னை போன்ற கூட்டணியில் இருக்கிற பிற தலைவர்களும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்காண்டி தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ நம்முடைய இந்தியாவிலேயே சென்ற ஆண்டு 2024-25 அந்த பினான்சியல் இதுபடி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்கள்ல நம்ம மாநிலம் தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்கின்றது. பிற மற்ற இண்டிகேட்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு முதலிடத்தை வகிக்கின்றது. அதனால் ஒரு சைடில் வெல்ஃபேர் மெஷர்ஸ் மாத்திரம் கிடையாது, பொருளாதார வளர்ச்சி, முதலீடுகள், புதிய வேலை வாய்ப்புகள், இது விஷயமா தமிழ்நாடு அரசாங்கம் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சரி, இன்னொரு குற்றச்சாட்டு எதிரிடையே என்ன வைக்கிறாங்கன்னா, இங்கே குற்றங்கள் குறிப்பாக நம்முடைய பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் அங்கிருந்து டெல்லியிலேருந்து சரி, பாம்பேலேருந்து சரி நிறைய தலைவர்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க குறிப்பாக சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து வன்முறையும் சரி குற்றங்கள் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்ன கேலி கூத்துனா, நேற்று வந்து இங்கே ஒரு பாஜக தலைவர், அவர் வட மாநிலத்தை சார்ந்த ஒரு தலைவர், அவர் என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு கல்ச்சுரல் கேபிட்டலா, அது இப்போ கிரைம் கேபிட்டல் ஆயிடுச்சா. எனக்கு சிரிப்பாக வந்தது. ஏன்னா டெல்லியில் போய் நான் அங்கே பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது டெய்லி காலையில் பேப்பரை திறந்தாலே இங்கே துப்பாக்கி சூடு, அங்கே துப்பாக்கி சூடுன்னு சொல்லிட்டு 4 பொழுதும் குண்டு விபத்து, அதாவது குண்டு வெடிப்புகளும் துப்பாக்கி சூடு தான் நான் பார்க்குறேன். டெல்லிங்கிறது நாட்டுடைய தலைநகரம், டெல்லி இஸ் த நேஷனல் கேபிட்டல். அதாவது இன்னைக்கு உலகத்தோடைய கிரைம் கேபிட்டலா இன்னைக்கு டெல்லி ஆகிறதுக்கு காரணம் ஒன்றிய அரசுடைய ஒரு அஜாக்கிரதை போக்கு நம்ம சொல்ல முடியும். அவங்க எப்படி தமிழ்நாட்டு கலாச்சார ஒரு தலைநகரம், ஒரு குற்றங்களுடைய தலைநகரம் சொல்லியிருக்கிறார் ஒரு பாஜக சேர்ந்த வட மாநில தலைவர். நான் இன்னைக்கு சொல்றேன், டெல்லிங்கிற தேசிய தலைநகரம், நேஷனல் கேபிட்டல் இன்னைக்கு
அதாவது உலகத்துடைய கிரைம் கேப்டா நீங்க மாத்திருக்கிறீங்க. Any other questions? கேளுங்க கேளுங்க. எத்தனை தொகுதி வெற்றி பெறுவீங்களா? நாங்கள் போட்டி போடுறது 4 நாங்கள் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் 234 தொகுதிகள்லையும் நாங்கள் குறைஞ்சபட்சம் 200க்கு குறையாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம். திமுக தனி மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைங்கிறது என்னுடைய நம்பிக்கை. விஜயுடைய வருகை அவருக்கு மக்கள் இருக்கக்கூடிய ஆதரவு பெருசா இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து எப்படி முடியும்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது. அது நீங்கள் சகோதரர் விஜய்க்கு வந்து எங்கே போனாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது, அதை மறுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு புதிய இயக்கம், அந்த கட்சியுடைய கட்டமைப்பு பார்க்கும்போது கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லலாம். மக்கள்கிட்ட நிறைய இளைஞர்கள்கிட்ட வர்றாங்க ஒரு ஆதரவு இருக்கே தவிர அந்த ஆதரவு வந்து அது வாக்குகளாக மாற்றுறதுக்கு அது. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னா சகோதரர் விஜயை ஆதரிக்கிற நபர்களே அவங்க பார்த்தீங்கன்னா அதில் அது பாதிக்கு மேலே பிஜேபியை எதிர்க்கிறாங்க. அதுங்க என்னன்னா கடைசி நேரத்தில் இப்போ நம்ம போடுற வாக்கு நாளைக்கு அது வந்து பாஜகவுக்கு மறைமுகமாக ஒரு ஆதரவாக போயிடுவேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்போ நிறைய அப்படி மாறுற மாதிரி நான் கேள்விப்படுறேன். சரி, அப்போது நம்ம அப்படி போட்டால் அது அதிமுக பாஜக அணிக்கு அது பலன் சேர்க்குங்கிறதுக்காண்டி நம்ம திமுக அணிக்கு அந்த ஓட்டை போடலான்னு சொல்லி ஒரு மாற்று கருத்து இருக்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு கடந்த காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 3வது அணிக்கு இடம் இல்லை. அது ஐயா காலம் சென்ற ஐயா மூப்பனராக இருக்கட்டும், இப்போ நாங்கள் ஆரம்பித்த மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், 3வது அணிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இருந்ததே கிடையாது. இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, மறுக்கிறது கிடையாது. என்னுடைய அனுமானம் ஒரு 15% ஒரு வாக்குகள் வாங்குறாருன்னு என் நம்பிக்கை இருக்கு. அதே ஒரு பெரிய விஷயம். புதிய ஒரு இயக்கம் முதல் தேர்தலே 15% வாங்குறாங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை வைத்துக்கொண்டு வருகின்ற அடுத்த காலங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வளரலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த 17 விழுக்காடு வாக்குகள் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குவாங்கன்னு சந்தேகம் தான். அப்படியே ஒரு பாதிப்பு வந்தானா என்னுடைய அனுமானம்னா அது அதிமுக அணிக்கு தான் அந்த பாதிப்பு உருவாக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த 15% முதல் தலைமுறை அதிகமாக போகுமா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் ரொம்ப பேர். நீங்களே சொல்றீங்க, நம்மளை எல்லாரும் பார்க்குறோம், இளைஞர்கள் நிறைய பேர் விஜயை ஆதரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ், அது என்ன விஷயம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ்ல பல பேர் எந்திரிக்கிறதே 10 மணிக்கு தான் எந்திக்கிறாங்க. எல்லா இன்னைக்கு இளைஞர்களுடைய வாழ்வியல் முறையை பார்க்கும்போது பொதுவாக சொல்கிறேன், எல்லா வீடுகளையும் சொல்கிறேன் நான். அவன் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் லீவை போட்டு எங்கேயாவது 3 நாள் 2 நாள் பிக்னிக் போனாலும் போயிடுவாங்க அந்த பசங்க. ஆனால் எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது சகோதரர் விஜய்க்கு ஒரு ஆபத்து இருக்கு. அதாவது ஐயா மூப்பரா இருக்கும்போது இதே சொன்னாங்க. எங்க ஐயா கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் இருக்கும்போது அவங்க ஒரு கூட்டணி போட்டு போடும்போது இதே மாதிரி சொன்னாங்க. ஆனா கடைசியில் குத்தும் போது வேற மாதிரி குத்திடுறாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது திமுக அதிமுக தான். இது அப்படி போட்ட ஒரு மனநிலை தான் இன்னைக்கு இருக்கு. அதை இன்னைக்கு சமீபத்தில் இது மாறாதுங்கிறத என்னுடைய கணிப்பு. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் நீங்க இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் தயவுசெய்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான். அதனால அவருக்கு பேரே புரட்சி தலைவர்னு வச்சாங்க, ஒரு ரெவல்யூஷனரி லீடர்னு வச்சாங்க. அதுக்கு காரணம் புதுசா ஒன்று செஞ்சார். ஆனால் அவர் எத்தனை வருஷங்கள் உழைச்சார். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை வருஷம் பயணிச்சாரு. அவருடைய ரசிகர் மன்றங்களை பொறுத்த வரைக்கும் திமுக கட்டி பல வருஷங்கள் வேலை பார்த்தாங்க. அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார், எம்ஜிஆர் வச்சு இன்னைக்கு திமுக வளர்ந்ததுங்கிறது அண்ணாவே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பயணம், அரசியல் அனுபவம், அதன் மூலம் பிற்காலத்தில் வந்து அவர் இயக்கமாக மாறும் பொழுது அப்போ திமுக அந்த நிறைய தலைவர்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் பல பேர் வந்து அன்னைக்கு அவர் புரட்சி தலைவரோட போனாங்க. ஆனால் இன்னைக்கு சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்தாலுமே, அவர் பின்னாடி நிறைய பேர் அவருக்கு ஆதரவு இருந்தாலுமே, இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் கட்டமைப்பு கிடையாது. அதே நேரத்தில் அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அவங்க கிட்ட கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் ஒருத்தர் தவிர இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கத்துக்குட்டிகள் தான். நானும் கத்துக்குட்டி தான், என்ன மாதிரி கூட அவர் கூட இருக்க கத்துக்குட்டிகள் தான் இருக்காங்க. தலைவரே 10 மணிக்கு தான் கிளம்புறாரு, மதியானம் 2 மணி 3 மணிக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு.
ஏங்க நான் வந்து சகோதரர் விஜயை பற்றி இன்னைக்கு தயவுசெய்து வாய் கிளறாதீங்க. நான் அவரை பற்றி எதையும் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா தனிப்பட்ட விமர்சனம் கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நட்சத்திரம், உழைப்பால் இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அது யாரும் மறுக்க முடியாது. அவருடைய உழைப்பு, அதன் மூலம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா நட்சத்திரம், அதன் மூலமா மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு பெற்றிருக்கிறார். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் தனிப்பட்ட அவர் இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன்னா எல்லார்கிட்டையும் குறை இருக்கு. குறை இல்லாத யார் இருக்கிறாங்க? அரசியல்வாதி, எல்லா அரசியல்வாதியும் குறை இருக்கு. அதனால அதை பற்றி வேண்டாம். அவருடைய செயல்பாடுகள், அரசியல் ரீதியான செயல்பாடுகள், அவருடைய கொள்கைகள், அதன் மூலியம் அதை நம்ம விமர்சனம் பண்ணலாம். நான் வந்து நீங்க நம்மள வம்புல மாட்டுறதுக்கு இருக்கீங்க. திருச்சி ஊர் பேர் தான் திருச்சினா, இங்க இருக்க நிருபர்களை திருச்சி பண்றாங்க, செய்தியில திருச்சி போடுறீங்க. தயவுசெய்து கிடையாதுங்க. நான் சொன்னது வந்து தனிப்பட்ட தாக்குதல். பொதுவா இன்னைக்கு அரசியல் கலாச்சாரம் பண்ணா கொள்கை ரீதியா மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, மக்களுக்கு என்ன செய்யல, அதன் அடிப்படையில் நீங்க வாதங்கள் செய்யலாம். அரசியல் இயக்கங்கள் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் விவாதம் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில அந்த தரம் தாழ்ந்து தாக்குறதோ, அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி சொல்றதோ அது கூடாது நான் சொல்றேன். அது ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணன் நேரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். தனிநபர் பட்டாவே, வீட்டுமனை பட்டாவே, நேற்று நான் போகும்போது டேட்டா எடுத்தனால வீட்டுமனை பட்டாவே கிட்டத்தட்ட 50,000 60,000 பட்டாக்கள் வாங்கி கொடுத்துருக்கிறார். வீட்டுக்கு 4 பேர் ஓட்டு போட்டாலும் எங்க போகுது எண்ணிக்கை? அது வந்து மிகப்பெரிய ஒரு சமீபத்தில் இப்படி நான் பார்த்தது கிடையாது. நம்முடைய சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18,000 வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்திருக்கிறார். அவர் தொகுதியில நிறைய வேலைகள், கிட்டத்தட்ட அங்க இந்த பகுதியில தொழிற்சாலைகள், புதிய தொழிற்சாலைகள் வரணும், வேலை வாய்ப்பு உருவான்னு சொல்லிட்டு 150 ஏக்கர் சிப்காட்டை தெரிந்து பண்ணியிருக்கிறாங்க. அங்க தொழிற்சாலை வர வாய்ப்புகள் இருக்கு. தொகுதிக்குள்ளேயும் பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒலிம்பிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் திருச்சியில் தான் இருக்கு. திருச்சியில் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 150 crores 150 கோடியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீங்க அந்த திருச்சி தொகுதிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த திருவெரும்பூர் தொகுதியில மக்களை சார்ந்த தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைய ஒரு அமைச்சரா அவருக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சகோதரர் மகேஷ் பொய்யாமொழியும் அண்ணன் நேரு கூட அதே மாதிரி அவரும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை.